Hello friends, வணக்கம். Welcome to Malathy Short Kitchen. Friends, நாம இன்னைக்கு white சன்னாவை வச்சு சென்னா மசாலா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது பரோட்டா, சப்பாத்தி கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். இதை எப்படி டேஸ்டியா சமைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி வாங்க, அது தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் ஒரு 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 6 முந்திரி, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, 4 துண்டு வெண்ணெய் கட்டி. இப்போ மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு. இந்த சென்னா மசாலாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 வெங்காயம், 1 தக்காளி, முந்திரி, இந்த 3த்தையும் கொஞ்சம் வெண்ணெய் விட்டு வதக்கி வேக வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. வெண்ணெய் துண்டு சேர்த்துப்போம். இது கூடவே முந்திரி சேர்த்துப்போம். தக்காளி வெங்காயம் சேர்த்துப்போம். நான் தக்காளி வெங்காயத்தை பெருசாக நறுக்கி போட்டிருக்கேன். வதக்கி விட்டுப்போம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுப்போம். வதங்கியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுருவோம். 5 நிமிஷம் வேக விட்டாச்சு. இதை இப்போ அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிப்போம். நான் எப்போவுமே அம்மியில் வச்சு தான் அரைப்பேன். அம்மியில் அரைச்சிங்கன்னா இதோட நேச்சுரல் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம மையா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாகட்டும். பாத்திரம் சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச வெண்ணெயை சேர்த்துப்போம். இது கூடவே மசாலா பொருள் சேர்த்துப்போம். பிரியாணி இலை, ஏலக்காய், லவங்கம், பட்டை. இது கூடவே வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். கரம் மசாலா, மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மல்லித்தூள், சில்லி பவுடர், தேவைக்கேற்ப உப்பு. இந்த மசாலா பொருள் எல்லாம்
பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க. மசாலா பொருள் பச்சை வாடை போயிடுச்சு. நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த பேஸ்ட் இதில் சேர்த்துப்போம். இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து தான் அரைச்சிருக்கோம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துப்போம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் கொதிக்க விடுவோம் 5 நிமிஷம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொதிக்குது பாருங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துப்போம். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பரோட்டா கூடலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு செஞ்ச சென்னா மசாலா எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.